Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா PowerPointல ஸ்லைட்ஸ் அண்ட் நோட்ஸ் பேஜஸ்க்கு தேவையான ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்லைடுக்கு தேவையான ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம், அண்ட் ரெண்டாவது நம்ம நோட்ஸ் பேஜஸ்லாம் பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் பேஜஸ்லாம் பிரிண்ட் எடுக்கிறோம், ஸ்லைடு அது கீழே நோட்ஸ்லாம் வச்சு பேஜஸை பிரிண்ட் எடுக்கிறோங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி நோட்ஸ் பேஜஸ்க்கு தேவையான ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம், அண்ட் ஃபைனலாக எல்லாத்தையும் ஸ்லைட் மாஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி ஃபார்மேட் பண்ணலாம்ங்கிறதையும் சேர்த்தே பார்த்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இன்சர்ட் டேப்பில் டெக்ஸ்டோட குரூப்பில் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர், ஸோ ரெண்டு டேப் இருக்குது. ஒன்று ஸ்லைடுக்கு தேவையான ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் ஆட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஸ்லைடு டேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் அவுட்ஸ் பேஜஸில் ஆட் பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த செகண்டரி டேப்பை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸை தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு முதல்ல ஸ்லைடில் தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ஸ்லைட் டேப்பில் பார்த்தோம்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா ப்ரிவ்யூ இருக்குது இல்லையா. ஸோ இங்கே 3 பிளேஸ் ஹோல்டர்ஸ் இருக்குது பாருங்கள், 3 பாட்டம் பாக்ஸஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம். ஸோ டேட் அண்ட் டைம் எனேபிள் பண்ணுறோங்கிற பட்சத்தில் ஸ்லைடோட பாட்டம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் அப்ளை ஆகிறது உண்டு. ஸோ டேட் அண்ட் டைம் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகக்கூடிய டேட் அண்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் நமக்கு தேவையான வெரைட்டி ஆஃப் ஃபார்மெட்ஸ் உண்டு. என்ன மாதிரியான ஃபார்மெட் வேணும் அண்ட் என்ன லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியும். இல்லை ஃபிக்ஸ்டாக ஒரு டேட் இருந்தாலே ஓகேங்கிற பட்சத்தில் ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு என்ன டேட் வேணுங்கிறத தாராளமாக நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகக்கூடிய டேட் தான் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த ப்ரெசன்டேஷன் ஃபைலை க்ளோஸ் பண்ணி ரீஓப்பன் பண்ணும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து இந்த டேட் அண்ட் டைம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிறது உண்டு. அண்ட் அடுத்ததாக இருக்கக்கூடியது ஸ்லைட் நம்பர். ஸோ ஸ்லைடோட பாட்டம் ரைட்டில் பார்த்தோம்னா ஸ்லைட் நம்பர் அப்ளை ஆகிறது உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடா செகண்ட் ஸ்லைடா அப்படிங்கிறது அந்த ஸ்லைட் ஷோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியறது உண்டு. அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா ஃபூட்டர். ஸோ ஃபூட்டர் அப்படிங்கிறது டேட் அண்ட் டைமுக்கும் ஸ்லைடோட நம்பருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபூட்டர் அப்ளை ஆகிறது உண்டு. ஸோ ஃபூட்டரில் உங்களுக்கு என்ன விதமான இன்ஃபர்மேஷன் வேணுமோ தாராளமாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம என்லெஸ் நாலேஜ் அப்படிங்கிற நேமே நம்ம ஆஸ் அ ஃபூட்டராக என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசி ஆப்ஷன் பார்த்தோம்னா டோன்ட் ஷோ ஆன் டைட்டில் ஸ்லைட். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஆஸ் அ டைட்டில் ஸ்லைடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது உண்டு. அந்த மாதிரி முதல் ஸ்லைடில் உங்களுக்கு ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் வேண்டாங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டைட்டில் ஸ்லைடில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை நான் எந்த விதமான டைட்டில் லே அவுட்டும் யூஸ் பண்ணலைங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்லைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டர் ஃபூட்டர்ஸ் வேணும். அண்ட் கீழே பார்த்தோம்னா அப்ளை அண்ட் அப்ளை டு ஆல் இருக்குது. ஒருவேளை செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த கரண்ட் ஸ்லைட், இந்த செகண்ட் ஸ்லைடில் மட்டும்தான் எனக்கு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வேணுங்கிற பட்சத்தில் வெறும் அப்ளை மட்டும் கொடுக்கலாம். அப்போது செகண்ட் ஸ்லைடில் மட்டும் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் இருக்கும். தேர்ட் ஸ்லைட் ரெஸ்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷனில் இருக்கக்கூடிய எந்த ஸ்லைடுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் இருக்காது. இல்லை எனக்கு எல்லா ஸ்லைடும் தான் வேணுங்கிற பட்சத்தில் சேம் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரில் போயிட்டு அப்ளை டு ஆல் கொடுக்கும் போது இப்போது எல்லா ஸ்லைட்ஸ்லையுமே பார்த்தோம்னா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் அந்த டைட்டில் ஸ்லைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் இருக்காது. ஈவன் இன்பிட்வீனில் ஒரு நியூ டைட்டில் ஸ்லைட் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அப்பயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகிறது இல்லை. பட் ஒருவேளை நம்ம அப்ளை பண்ண ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை நீங்கள் ஃபார்மேட் பண்ணணுங்கிற பட்சத்தில், பிகாஸ் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேடடாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா, கொஞ்சம் அதை ஃபார்மேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டிங்கை தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா ஒரே ஒரு ஸ்லைடுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த ஸ்லைட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டிங் அப்ளை ஆகலை. ஸோ அப்போ எல்லா ஸ்லைடில் இருக்கக்கூடிய ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ்க்கு ஈவனாக இந்த ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். நமக்கு ஸ்லைட் மாஸ்டர் பற்றி தெரியும், ஏற்கனவே ப்ரீவியஸ் டுட்டோரியல் நம்ம அதுதான் பார்த்துருந்தோம். ஸோ வியூ டேப்பில் போயிட்டு ஸ்லைட் மாஸ்டர், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்லைட், அதனால ஸ்லைட் மாஸ்டர். ஒருவேளை நீங்கள் நோட்ஸ் பேஜஸில்
ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் நோட்ஸ் மாஸ்டருக்குள்ளே போகணும். ஸோ நாம் இப்போ ஸ்லைட் மாஸ்டருக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் மாஸ்டர் ஸ்லைடு என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, மாஸ்டர் ஸ்லைட் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மாஸ்டர் ஸ்லைடை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஹோமில் போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா ஃபார்மேட்டிங்ஸும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்லைட் மாஸ்டரில் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது எல்லா ஸ்லைட்லையும் பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட்டிங் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிருக்கிறது உண்டு. பட் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நோட்ஸ் பேஜஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு பிரிண்ட் எடுக்கும் போது ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வேணும். ஜஸ்ட் நம்ம Ctrl+P கொடுத்து பிரிண்ட்டுக்குள்ளே போனோம்னா ஸோ இப்போ வந்து நோட்ஸ் பேஜஸ் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து நார்மலாக நம்ம ஃபுல் பேஜ் ஸ்லைடாக எடுக்கிறதுக்கு பதிலாக நோட்ஸ் இருக்குது, அந்த நோட்ஸோட சேர்த்து எடுக்கணும், அந்த நோட்ஸ் பேஜோட வேணுங்கிற பட்சத்தில் அங்கே உங்களுக்கு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். சேம் ஸ்டெப் தான், அதே இன்சர்ட் டேபில் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹெட்டர் அண்ட் ஃபூட்டருக்குள்ளே போங்க. ஸோ அதில் வந்து நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் அவுட்ஸ், ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வியூவை மட்டும் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நார்மல் வியூவில் இருக்குது ப்ரெசன்டேஷன், ஸோ அதான் நோட்ஸ் பேஜஸ் வியூக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தெரியறது உண்டு. ஸோ இப்போ நம்ம சேம் ஆப்ஷன், அதே இன்சர்ட், அதே ஹெட்டர் அண்ட் ஃபூட்டருக்குள்ளே போனோம்னா இப்போ டிஃபால்ட்டாகவே நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் அவுட்ஸ் அந்த டேப் தான் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சேம் இங்கே நமக்கு 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 பிளேஸ் ஹோல்டர்ஸ் உண்டு. ஸோ டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறது அந்த பேஜோட டாப் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். பேஜ் நம்பர் அப்படிங்கிறது அதே பேஜோட பாட்டம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். அண்ட் ஹெட்டர் அப்படிங்கிறது டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிறது பாட்டம் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ ஸ்லைடில் நம்ம ஃபூட்டர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சோ அதே தான் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் அவுட்ஸ்லையும். நான் வேறு ஸ்லைடுக்கு வேறு ஃபூட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நிறைய இடத்துல ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபூட்டர்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் அவுட்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது தான் அங்கே தான் நமக்கு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ஹெட்டர்ஸில் உங்களுக்கு என்ன வேணும், ஸோ நான் இப்போதைக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், சும்மா சாம்பிள் ஹெட்டர் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி ஃபூட்டரில் சேம். ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை டு ஆல் கொடுக்கலாம். ஸோ இங்கே டேட் அண்ட் டைம் சேம் ஆப்ஷன் தான், சேம் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தான், ஜஸ்ட் நம்ம அப்ளை டு ஆல் கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணி அடுத்தடுத்த பேஜஸ்க்கு போகும்போது எல்லா பேஜஸ்லையும் பார்த்தோம்னா ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் உண்டு. ஒருவேளை இதையும் நீங்கள் ஈவனாக ஃபார்மேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் சேம் நீங்கள் வியூ டேப்குள்ளே போனீங்கன்னா, பட் இந்த வாட்டி ஸ்லைடு கிடையாது, அதனால் ஸ்லைட் மாஸ்டருக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக இது நோட்ஸ், அதனால் டைரெக்டாக நோட்ஸ் மாஸ்டருக்குள்ளே போயிட்டு அங்கே நமக்கு தேவையான சேஞ்சஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேலே இருக்கக்கூடிய ஹெட்டர்ஸ் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். சேம் ஹோமில் போயிட்டு எனக்கு கொஞ்சம் மிடில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அண்ட் போல்டு, ஓகே, அண்ட் ஈவன் சேம் பாட்டமில் இருக்கிறதையும் ஃபூட்டரையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ளை பண்ண கையோட நோட்ஸ் மாஸ்டரில் போயிட்டு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ மற்ற எல்லா ஸ்லைட்லேயும் போய் பார்க்கும்போது சேம் ஃபார்மேட்டிங் அப்ளை ஆகிருக்கிறது உண்டு. ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு சின்ன விஷயத்தை திருப்பி மென்ஷன் பண்ணிடுறேன், நல்லா கவனிங்க. ஸ்லைடில் நாம் வெறும் ஃபூட்டர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, நோட்ஸ் பேஜில் தான் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் சேர்த்து அப்ளை பண்ண முடியும். பிகாஸ் நான் ஆரம்பத்துலேருந்து நடத்தும் போது ஸ்லைடில் நமக்கு தேவையான ஹெட்டர் ஃபூட்டர் அப்ளை பண்ணிட்டோம், ஸ்லைடில் நமக்கு தேவையான ஹெட்டர்ஸ் ஃபூட்டர்ஸ் வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ஹெட்டர் எங்கே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறது உண்டு. ஸோ ஸ்லைடில் நார்மலாக நம்ம அந்த ஹெட்டர் ஃபூட்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடில் ஃபூட்டருக்கான ஆப்ஷன் மட்டும்தான் உண்டு, ஃபூட்டர் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மட்டும்தான் உண்டு. நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் அவுட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ரெண்டுத்துக்குமான ஆப்ஷன் இருக்குது. இல்லை ப்ரோ, எனக்கு வந்து எல்லா ஸ்லைட்லையும் பார்த்தீங்கன்னா ஹெட்டரும் பார்த்தீங்கன்னா தேவைங்கிற பட்சத்தில் அதை தாராளமாக நீங்கள் ஸ்லைட் மாஸ்டர் யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்லைட் மாஸ்டருக்கான டெடிகேட்டடாக ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.